முன்னாள் ஜனாதிபதிகளின் வெளிநாட்டு பயணங்களுக்கு செலவிடப்பட்ட பணம் குறித்து பிரதமர் ஹரிணி அமரசூரிய இன்று அம்பலப்படுத்தினார். சபையில் இன்று உரையாற்றிய அவர், නමුත් අපේ රටේ පැවතුණු දේශපාලන සංස්කෘතිය තුළ විදේශ සංචාර අවභාවිතා වෙලා තියෙනවා. 2010 සිට 2014 දක්වා කාලය තුළ මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිවරයා වෙනුවෙන් විදේශ ගමන් සඳහා දරා ඇති වියදම රුපියල් මිලියන 3572යි. අවුරුදු 4ක තුලදී රුපියල් මිලියන 3572ක් වියදම් වෙලා තියෙනවා. 2015 සිට 2019 දක්වා කාලය තුල මෛත්‍රීපාල සිරිසේන ජනාධිපතිවරයා වෙනුවෙන් විදේශ ගමන් සඳහා දරා ඇති වියදම රුපියල් මිලියන 384යි. 2020 සහ 2022 අවුරුදු දෙකක කාලයක් තුල ගෝඨාභය රාජපක්ෂ ජනාධිපතිවරයා වෙනුවෙන් විදේශ ගමන් සඳහා දරා ඇති වියදම රුපියල් මිලියන 126යි. 2023 සහ 2024 දක්වා කාලය තුල රනිල් වික්‍රමසිංහ ජනාධිපතිවරයා වෙනුවෙන් විදේශ ගමන් සඳහා දරා ඇති වියදම රුපියල් මිලියන 533යි. இலங்கையின் அரசியல் கலாச்சாரத்தில் கடந்த காலங்களில் அரச முறை பயணங்கள் முறைகேடாக காணப்பட்டுள்ளது. 2010 தொடக்கம் 2014 வரையான காலப்பகுதியில் மஹிந்த ராஜபக்ஷவின் வெளிநாட்டு பயணங்களுக்காக 3572 மில்லியன் ரூபாவும் 2015 தொடக்கம் 2019 வரையான காலப்பகுதியில் மைத்திரிபால சிறிசேனவின் வெளிநாட்டு பயணங்களுக்காக 384 மில்லியன் ரூபாவும் செலவிடப்பட்டுள்ளது. 2020 தொடக்கம் 2022 வரையான காலப்பகுதியில் கோட்டாபய ராஜபக்ஷவின் வெளிநாட்டு பயணங்களுக்காக 126 மில்லியன் ரூபாவும் 2023 தொடக்கம் 2024 வரையான காலப்பகுதியில் ரணில் விக்ரமசிங்கவின் வெளிநாட்டு பயணங்களுக்காக 533 மில்லியன் ரூபாவும் செலவிடப்பட்டுள்ளது. 2024 සැප්තැම්බර සිට 2025 පෙබරවාරි දක්වා කාලය තුල අනුර කුමාර දිසානායක ජනාධිපතිවරයා අපේ ජනාධිපතිවරයා වෙනුවෙන් විදේශ ගමන් සඳහා දරා ඇති වියදම රුපියල් මිලියන 1.8යි. ඒ කියන්නේ අපිත් වැඩ කළා තියෙනවා ගරු නියෝජක කතානායකතුමනි. අපිත් විදේශ සංචාර ගිහිල්ලා අපිත් ජනතාව වෙනුවෙන් වැඩ කළා තියෙනවා. මේ රට නියෝජනය කළා තියෙනවා. නමුත් ඒ සඳහා අපි ජනතාවට බරක් නොවි ජනතා මුදල් කළමනාකරණය කරමින් මේක කරන්නේ කොහොමද කියන එකත් වචන වලින් නෙවෙයි. දැන් අපිට කිව්වනේ මෙතන කතා කරත් සිම්බොලික් වෙන්න එපා. කතාවට විතරක් නෙවෙයි සීම ක්‍රියාවෙන් පෙන්නන්න. මෙන්න අපි ක්‍රියාවෙන් පෙන්නලා තියෙනවා. 2024 9ஆம் மாதம் 21ஆம் திகதி முதல் 2025 பிப்ரவரி மாதம் வரையான காலப்பகுதியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் வெளிநாட்டு பயணங்களுக்காக 1.8 மில்லியன் ரூபாய் மாத்திரமே செலவிடப்பட்டுள்ளது. நாங்களும் சேவையாற்றியுள்ளோம். இந்த நாட்டு மக்களை சர்வதேச மட்டத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தியுள்ளோம். இருப்பினும் மக்களுக்கு சுமையாக இருக்காமல் செலவுகளை இயலுமான வகையில் குறைத்துக் கொண்டுள்ளோம். හිටපු ජනාධිපතිවරයා රනිල් වික්‍රමසිංහ සංචාර 33ක් ගිහිල්ලා තියෙනවා. ඒ සංචාර 33ට සහභාගී වෙලා තියෙනවා පුද්ගලයන් 154ක්. අපේ ජනාධිපති සංචාර 3ක් ගිහිල්ලා තියෙනවා. ඒකට සහභාගී වෙලා තියෙන පිරිස 11යි. 2023 தொடக்கம் 2024 வரையான காலப்பகுதியில் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 33 வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டுள்ளார். இந்த 33 பயணங்களிலும் மொத்தமாக 154 பேர் பங்கு பற்றியுள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதுவரையில் 3 வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டுள்ளார். அவற்றில் 11 பேர் மாத்திரமே பங்கு பற்றியுள்ளனர். ජනාධිපති කෙනෙක් විදේශ සංචාරවලට යනකොට අදාළ පුද්ගලයන් යා යුතුයි. ඒක ගැන කිසිම සැකයක් නැහැ. අදාළ පුද්ගලයන් යන්න ඕනේ. නමුත් මෙතන මොකද්ද මේ සිද්ධ වෙලා තියෙන්නේ? අදාළ අයද ගිහිල්ලා තියෙන්නේ කියන එක බරපතල ප්‍රශ්නයක් තියෙනවා. උදාහරණයක් හැටියට රනිල් වික්‍රමසිංහ හිටපු ජනාධිපතිවරයා යනකොට ඔහු മന്ത്രിවරුන් ගෙනිච්ච විපක්ෂයනොත් ඒවා අල්ලස් ඇටියට දෙන්න. ඉතින් මේ විදියට මේ විදේශ සංචාර අවභාවිතා වෙලා තියෙන විදිය ඉතාමත්ම පැහැදිලි. ஜனாதிபதி வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டும். உரிய நபர்கள் நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்பதற்கு எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது. இருப்பினும் கடந்த காலங்களில் உரிய தரப்பினர்களாக சென்றுள்ளார்களா என்பது
கேள்விக்குள்ளாகியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளிநாடு சென்றபோது அவருடன் எதிர்க்கட்சியின் உறுப்பினர்களும் சென்றார்கள். இதுவும் அரசியல் லஞ்சமாகும். பதவிகளுக்காக வழங்கப்பட்டுள்ள சிறப்புரிமைகள் முறைகேடான வகையில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கலாச்சாரத்தை நாங்கள் மாற்றி அமைத்துள்ளோம் என்றார். இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.